السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத மிகச்சிறந்த ஒரு தொழுகை அவ்வாபீன் தொழுகை. இந்த தொழுகையை எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், எத்தனை ரகாத்துகள் தொழ வேண்டும், இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்ரிப் தொழுகையின் சுன்னத் தொழுகைக்கு பிறகு யாரிடமும் பேசாமல் அவ்வாபீன் தொழுகை இரண்டு ரகாத்துகளாக மொத்தம் 6 ரகாத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த அவ்வாபீன் தொழுகை மொத்தமாக 6 ரகாத்துகள் தொழ வேண்டும். எவ்வாறு தொழ வேண்டும் என்றால் 2 ரகாத்துகளாக தொழ வேண்டும். இவ்வாறு 6 ரகாத்துகள் நாம் இந்த தொழுகையை தொழ வேண்டும். அதே போன்று அவ்வாபீன் தொழுகை 12 ஆண்டுகள் தொழுவதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒரு தடவை அவ்வாபீனுடைய தொழுகையை தொழுதால் 12 வருடங்கள் தொழுவதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று யார் இந்த அவ்வாபீன் தொழுகையை தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த அவ்வாபீனுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதனை நிறைய பேர் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தொழுகையை தொழுவோம், இதனுடைய சிறப்புகளை அறிந்து தொழுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த தொழுகைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இந்த 6 ரகாத்துகள் அவ்வாபீனுடைய தொழுகையை தொழுவோம். தொழுது அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவோம்.